வணக்கம். விஜய் அரசியலுக்கு தகுதியானவரா இல்லையா? கூத்தாடிகளுக்கு மக்கள் வாக்கு செலுத்தலாமா கூடாதா? விஜயை பின்தொடரக்கூடியவர்கள் ரசிகர்களா தொண்டர்களா? இப்படி பல்வேறு விமர்சனங்கள் விஜய் சுற்றி தொடர்ந்து எழுந்துட்டே இருக்கு. அது பற்றிய முழு காணொலி பார்க்கறதுக்கு வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்கள் செல்வி. வாய்ஸா சொல்லி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோவை பாருங்க. தமிழ்நாட்டு அரசியல பல தசாப்தங்களாக எத்தனையோ தலைவர்கள் புதிய புதிய முகங்கள் உருவானா கூட எல்லாரும் சேர்ந்து புறக்கணிக்க நினைக்கின்ற அல்லது தவிர்க்க நினைக்கக்கூடிய ஒரு சக்தி, ஆனால் யாராலும் தவிர்க்கவே முடியாத ஒரு புதிய உச்சாணி கொம்பல் எடுக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் தாவேகா தலைவர் விஜயா பரிணமிச்சிருக்காரு. அவருடைய அரசியல் வெற்றி பெறுமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு பல்வேறு சான்றுகள் இருக்கு. முன்னாடி இருக்கக்கூடிய நிறைய நடிகர்கள் அரசியலுக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் வெற்றி பெற்றாங்களா இல்லையா? அவர்களுடைய அரசியல் வரலாறு எப்படி இருக்கு? அதோட கம்பேர் பண்ணி பாக்குறப்பதான் விஜயனுடைய நிலைத்தன்மை அப்படிங்கிறது தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல எந்த அளவு இருக்கும் அப்படிங்கிறது உறுதியாகும் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். கூத்தாடி விஜய், நடிகர் விஜய் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் கனவு காணலாமான்னு திமுக உட்பட நிறைய கட்சிகள்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விமர்சனத்துக்கு உண்மையிலே விஜய் டிசர்வ்டா அல்லது விஜய் தான் முதல் முகமா சினிமாவில இருந்து தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறதுலன்னு பார்த்தா அதுதான் இல்ல. நிறைய தலைவர்கள் கருணாநிதியிலிருந்து எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதாவில இருந்து நிறைய தலைவர்கள் அரசியலுக்குள்ள படி எடுத்து வச்சுட்டே ஆரம்பிச்சிருக்காங்க. பல்வேறு வெற்றிகளையும் பார்த்திருக்காங்க. சிவாஜி கணேசன், டி ராஜேந்தர், சரத்குமார் உட்பட நிறைய தலைவர்கள் தோல்வியையும் தழுவிருக்காங்க. இது எல்லாமே சேர்ந்துதான் விஜயனுடைய ஒரு முகமா பார்க்கப்படுதே தவிர விஜய் புது முகம் அல்ல. அரசியல் இருந்து அல்லது சினிமாவில இருந்து அரசியலுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறதுக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு அவமானத்துக்கு ஒரு தனிநபரை உள்ளாக்கலாமா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஒருத்தவங்களை விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி 100% அந்த விஷயத்துல நம்ம பெர்ஃபெக்டா இருந்தாதான் பொதுவெளிகள்ல ஒரு சுத்த வலியுறுத்த முடியும். அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு விமர்சனங்களை விஜயை சுற்றி எழுப்பக்கூடிய திராவிட கட்சிகள்ல சினிமா மற்றும் அரசியல் வரலாறு ஒரு சின்ன பிளாஷ்பேக்கா போட்டி பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா அடுத்ததை பார்க்கலாம். முதல்ல கருணாநிதி 1950களில் வந்த பராசக்தி திரைப்படம் சிவாஜி கணேசனை கதாநாயகனாக கொண்டு உருவாக்கப்பட்டது. கருணாநிதி அவர்கள் தான் வசனகர்த்தாவாக இருந்தார். இன்னைக்கு வரைக்கும் கருணாநிதி அப்படிங்கிற நபர் தமிழக அரசியல் வரலாற்றுல அறியப்படுறாரு அப்படின்னாலோ அல்லது சினிமாவில கோலோச்சனாரோ அதற்கு முதல் காரணம் பராசக்தி திரைப்படத்தினுடைய வசனம் தான். மந்திரகுமாரி, ராஜகுமாரி உட்பட்ட 75க்கும் மேற்பட்ட திரைப்படங்களினுடைய வசனகர்த்தாகவும் தயாரிப்பாளராகவும் மற்றும் கதாசிரியராகவும் இருந்த கருணாநிதியை புறக்கணிச்சு தமிழ்நாடு அரசியல் நகர முடியாது அப்படின்னா விஜயனுடைய சினிமாவை புறக்கணிச்சும் தமிழ்நாடு ஒரு அடி கூட நகர முடியாதுங்கிறது 100% உண்மை. இரண்டாவது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர். புரட்சி திலகமாக இருந்து புரட்சி தலைவராக மாறிய எம்ஜிஆரை புறக்கணித்து தமிழ்நாடு அரசியல் நகர முடியாது. காரணம் என்னன்னா, நிறைய திரைப்படங்கள்ல திராவிட இயக்க சித்தாந்தங்களையும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களையும் பேசிய திரைப்படங்களில் மக்கள் நாயகனாக அறிமுகமாகி மக்கள் பிரச்சனைகள், ஏழைகளினுடைய பிரச்சனைகளுக்கும் அல்லது தொழிலாளர் அடிமை வர்க்கத்துக்கு குரல் கொடுக்கக்கூடியவராக வந்த எம்ஜிஆர் பின்னால மக்களினுடைய மனதில் ரொம்ப ஆழமாக தலைவராக பதிய ஆரம்பிக்கிறாரு. நடிகராக இருந்த பொழுதே மக்களுக்கு சில நலத்திட்டங்கள் செய்ய ஆரம்பிச்சு அவருடைய ஒட்டுமொத்த சொத்துக்களையும் மக்களுக்கு இந்த தலைவராக பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விளங்கினார்னா அவருடைய வழித்தோன்றலாக இன்னைக்கு விஜய் நிறைய பேர் பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய அரசியல் தான் விஜய் பேசக்கூடிய அரசியல், அவருடைய நலத்திட்டங்கள் தான் விஜய் செய்யக்கூடிய மக்கள் உதவிகள். அப்படியே கம்பேர் பண்ணி எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில சின்ன சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் மத்தியில எம்ஜிஆர் நீங்காத இடம் பிடித்தாரோ அதை போலவே இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்ல இருந்து சிறியவர்கள் இருந்து முதியவர்கள் வரைக்கும் எல்லாருடைய மனதிலே ரொம்ப ஆழமான இடம் பிடிக்கக்கூடிய ஒரு தலைவராகவும் விஜய் மாறி இருக்கார் அப்படிங்கறதையும் யாராலையும் இங்க மறுக்க முடியாது. கர்நாடக மாநிலத்துல பிறந்தவங்க, தமிழ்நாட்டுல பிறந்தவங்க, கர்நாடகக்காரங்களா தமிழ்காரங்களாங்கிற விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட தமிழ்நாட்டின் அம்மா என்று அழைக்கப்பட்ட ஜெயலலிதா தான் 3வது இடத்தை பிடிக்கிறாங்க. காரணம் 28க்கும் மேற்பட்ட படங்கள்ல எம்ஜிஆரினுடைய கதாநாயகியாக இணைந்து நடிச்ச ஒரே தகுதியை அடிப்படையாக கொண்டு அரசியலுக்குள் அடியெடுத்து வைக்கிறாங்க. 1982 அஇஅதிமுக சேர்ந்த உடனே அடுத்த ஆண்டிலே கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிற உயரிய பதவி கிடைக்குது. எம்ஜிஆர் மரணமாகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எம்பி சீட், எம்பி இடத்தை கொடுத்துட்டு தான் போனார் அப்படின்னா அவங்களுடைய அரசியல் அப்படிதான் பயணம் தொடங்கியது. அப்பொழுதே நிறைய விமர்சனங்கள் எம்ஜிஆரின் மீதும் ஜெயலலிதா மீது வர ஆரம்பிச்சா கூட அதெல்லாம் பிரேக் பண்ணி அனைத்து திமுகவினுடைய எதிர்கொள்கைகள், அவங்களுடைய விவாதங்கள், எத்தனையோ எதிர்ப்பு சித்தாந்தங்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய பேச்சினாலும் செயலினாலும் வீரியத்தினாலும் முறியடிச்சுட்டு வந்த ஜெயலலிதாவினுடைய அரசியல் இங்க தவிர்க்கப்பட முடியாதுன்னா விஜயனுடைய அரசியலையும் இங்க தவிர்க்க முடியாது. வரிசையில 4வது இடத்தை பிடிக்கிறவங்க தமிழ்நாட்டினுடைய உச்ச நடிகர். இந்த நடிகர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டினுடைய சினிமா ஒரு அடி ஒரு இன்ச் கூட முன்னாடி நகர்ந்திருக்காதுன்னு சொல்லக்கூடிய அளவுல நிறைய முக்கியமான பிளாக் பஸ்டர் திரைப்படங்கள்லாம் கொடுத்தவர் வேற யாரும் கிடையாது, தமிழ்நாட்டினுடைய தற்போதைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். ஒரே ரத்தம், மக்கள் ஆணையிட்டால் போன்ற திரைப்படங்கள் மூலமாக தந்தையினுடைய கதையிலே நடிக்க ஆரம்பிக்கிறாரு. சினிமாவில தோல்வி அடைஞ்சதுனால அரசியலுக்குள் அடி எடுத்து வைக்கிறார் அல்லது சினிமாவை அடிப்படையாக கொண்டு அரசியலுக்குள் அடி எடுத்து வைக்கிறார். அவர் தோத்து போனதுனால வேணா சினிமா விட்டு நகர்ந்திருக்கலாமே தவிர ஒருவேளை வெற்றி நாயகர் அவர் வந்திருந்தாருன்னா அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்களை கொடுத்தது கூட நிறைய சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா?
அடுத்ததாக உதயநிதி ஸ்டாலின், அவரும் இல்லாம தமிழ்நாட்டினுடைய சினிமா ஒரு பெரிய அளவுல வளர்ச்சி அடைந்திருக்கான்னு சொல்லக்கூடிய அளவுல முக்கிய கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்தவர். திராவிட சித்தாந்தங்கள், கம்யூனிச கொள்கைகள், பொது உடைமைகள், சமூக நீதி, சமத்துவம், பெண்ணுரிமை எத்தனையோ சித்தாந்தங்களை பேசிய கருணாநிதியினுடைய வாரிசு. அவருடைய படங்கள்ல பேசினது என்னவோ எல்லாமே காதல் கதைகள் தான். ஒருக்கள் ஒரு கண்ணாடிங்கிற படத்தின் மூலமாக அறிமுகமாகிறாரு. ரெட் ஜெயிண்ட் அப்படிங்கிற ஒரு புதிய பட தயாரிப்பு நிறுவனத்தையே உருவாக்குறாரு. என்ன ஒரு விஷயம்னா 2008 ரெட் ஜெயிண்ட் மூவினுடைய முதல் திரைப்படமே விஜய் அவர்கள் நடித்த குருவி திரைப்படம் தான். சொல்லும் பொழுது இதற்கு மட்டும் அவருடைய சினிமா உங்களுக்கு தேவைப்படுது, ஆனால் அவருடைய அரசியலுக்குள்ள வந்து அவரை புறக்கணிப்பீங்களா? அடுத்ததா இட்லி கடையினுடைய ப்ரொடியூசர் இன்பநிதிங்கிறது மாறி இப்ப மாரி செல்வராஜனுடைய இயக்கத்துல நடிகராக உதயமாகிறார் இன்பநிதி. அப்போ நீங்க அரசியலையும் மன்னராட்சி நடத்துவீங்க, தமிழ் சினிமாலையும் உங்களுடைய கோல வச்சு அதுலயும் மன்னராட்சி முறை நடக்கும்னா இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தமிழக மக்கள் கை கட்டி நிக்கணும். புதிதாக யாராவது உள்ள வந்தா கூத்தாடி விமர்சனம் பண்றதுக்கு வேகமா முந்தி அடிச்சுட்டு ஓடி வருவீங்க. 2005 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தோற்றுவிச்சுட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வராரு. விருதாச்சலத்துல நடத்திய முதல் மாநாடு பெரிய அளவுல வெற்றி பெற்றது. அந்த மாநாட்டோட ஒப்பிடப்பட்டது விக்கிரவாண்டி மாநாடு அப்படிங்கிறது என்னைக்குமே நினைவுல வச்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அவருடைய ரசிகர்கள் பட்டாளத்தை அப்படியே தொண்டர்படையாக மாற்றினார். கட்சியை வழிநடத்துறதுக்கு ஏதுவான எல்லா விஷயங்களுமே பண்ணார். ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக உருவானார். ஆனால் பின்னாட்கள் அவருடைய கூட்டணி வியூகங்கள் தவறாக அமைந்ததால என்னவோ அரசியல பெரிய அளவுல தோல்வியை தான் பார்த்தார். அடுத்ததா உலக நாயகன் இல்ல உறுத்தல் நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் டிவியை உடச்ச ஸ்பீட்ல இப்ப டிவியை வேகமா ரிப்பேர் பாக்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு. டிஎம்கேல கிடைச்ச கேவலம் ஒரு எம்பி சீட்டுக்காக. இந்த வரிசையில சிவாஜி கணேசன், டி ராஜேந்தர், பாக்யராஜ், அப்புறமா நம்மளோட சரத்குமார், நவரச நாயகன், கார்த்திக் அவர்கள் இப்படின்னு நிறைய நடிகர்கள் அரசியலுக்குள்ள அடி எடுத்து வச்சாலும் பெரிய அளவுல அவங்க கோலோச்ச முடியல அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். இப்படி எல்லா அரசியல் வரலாறு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்போ நம்ம விஜயனுடைய அரசியலுக்குள்ள வரும். விஜய் அவர்கள் அரசியல் அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி சினிமாவில் இருந்தா கூட தொடர்ந்து சினிமாவின் பொழுதே அவருடைய அரசியல் பணிகளும் சமூக பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றது நிறைய இடங்கள்ல கண்கூட நம்மளால பார்க்க முடியுது. மீனவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்ல முதல் குரலாக உண்ணாவிரத போராட்டங்கள் ஏற்படுத்தியதாக இருந்தாலும் சரி, ஈழத்தமிழர்கள் பிரச்சனைக்கு முதல் குரலாக ஒழித்ததாக இருந்தாலும் சரி, வெள்ள நிவாரண பணிகள் ஈடுபட்டதாக இருந்தாலும் சரி, அவருடைய ரசிகர் பணிகள், ரசிகர் படைகள், அப்படி அனைத்து அரசியல் பணிகளையும் தன்னார்வல தொண்டு நிறுவனங்கள் செய்யக்கூடிய அனைத்து பணிகளையும் செய்தது அப்படிங்கிறது யாராலையும் மறுக்க முடியாத முக்கியமான உண்மையா இருக்கு. விஜயின் நாளைய தீர்ப்புல தொடங்கி இப்ப வரக்கூடிய ஜனநாயகன் வரைக்கும் அனைத்து திரைப்படங்களிலும் நிறைய இடங்கள்ல அரசியல் வலியுறுத்தப்பட்டது, சமூக நீதி கருத்துக்கள் நிறைய பேசப்பட்டது, யாராலையும் மறுக்க முடியாத உண்மை. அப்படி இருக்கும் பொழுது எம்ஜிஆர் திரையில வாழ்ந்த மாதிரியே நிஜத்துல நமக்கு நலத்திட்டங்கள் செய்வார்னு மக்கள் நம்பினாங்க. அப்படியே வாழ்ந்து காட்டினார் எம்ஜிஆர். அடுத்து எம்ஜிஆராக உருவாவதற்கு விஜய்க்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான உண்மையா பார்க்கப்படுது. சினிமாவில சாதிச்ச விஜய் நிஜத்திலையும் அரசியலையும் சாதிப்பாரா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாய்ஸா சொல்லி பேஜை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி அரசியல் சார்ந்த சமூகம் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து பேசுறதுக்கு நன்றி.